வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கடுமையான கோபத்தில் இருக்கும் ராகுல் காந்தி, ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தையால் அப்செட்டில் தற்பொழுது திமுகவின் கூட்டணியே வேண்டாம் என்ற முடிவிற்கு ராகுல் காந்தி வந்துவிட்டதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 55 நாட்கள் மட்டும்தான் உள்ளது. திமுகவுடனான கூட்டணி காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. காங்கிரஸ் தற்பொழுது எடுத்த முடிவிற்கு என்ன காரணம் தெரியுமா? தற்பொழுது திமுக, அதிமுக என்ற இரு கட்சிகள்தான் கடந்த 50 ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்கிறது. காங்கிரஸ் காமராஜர் அவர்களது மறைவிற்கு பிறகு பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்ற காரணத்தினால் திமுக மற்றும் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் இருந்தது. ஆனால் இப்பொழுது திமுக அழுத்தத்தை காங்கிரஸ் கொடுப்பதற்கு காரணம் லட்டு போல தாவேகா விஜய் வந்திருப்பதன் காரணமாக கூட்டணியிலும் ஆட்சியிலும் நாங்கள் பங்கு கொடுக்கின்றோம். துணை முதல்வர் பதவி, 4 அமைச்சர் பதவி, குறிப்பாக காங்கிரஸ் 25 தொகுதிகள் கொடுத்து 5 இடங்களில் வெற்றியடைந்து திமுகவிற்கு கொத்தடிமையாக இருப்பதை விட தாவேகா 50 தொகுதிகளை கொடுத்து 30 இடங்களில் வெற்றியடைந்தால், தாவேகா தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு அமைந்தால் நிச்சயம் துணை முதல்வர் பதவியும் காங்கிரசிற்கு கொடுக்கப்படும். இது நிச்சயம் காங்கிரசின் அடுத்த 50 ஆண்டுகால வளர்ச்சியை தமிழ்நாட்டில் தீர்மானிக்க உதவும். இதற்காகத்தான் ராகுல் காந்தியிடம் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கமிட்டியின் மிக முக்கியமான நிர்வாகியாக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் திமுகவிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இதற்கு ராகுல் காந்தி சம்மதமும் தெரிவித்துவிட்டார். மேலும் திமுகவுடனான பேச்சுவார்த்தையில் கடந்த முறை கொடுத்த தொகுதிகளை விட 3 தொகுதிகள் தான் கூட தர முடியும், அதற்கு மேல் ஒரு தொகுதிகள் கூட தர முடியாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக ஸ்டாலின் தெரிவித்துவிட்டார். இதனால் அப்செட்டான ராகுல் காந்தி அவர்கள் உடனடியாக தாவேகாவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருப்பதாகவும், இன்னும் 15 நாட்களில் கூட்டணி முடிவுகள் உறுதியாக வெளியிடப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சரி, காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து வெளியேறினால் யாருக்கு பாதிப்பு? காங்கிரசிற்கா திமுகவிற்கா என்று பார்க்கும் பொழுது 100% திமுகவிற்கு மட்டும்தான் பாதிப்பு. கடந்த 2021 3.5% வித்தியாசத்தில்தான் தோல்வியே பெற்றது அதிமுக. திமுக 3.5% வித்தியாசத்தில்தான் ஆட்சியவே கைப்பற்றியது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் காங்கிரஸ் வெளியேறினால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை திமுக